ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி தான் ஒரு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் நைட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஆஃபு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு வீடியோ பண்ணலான்ட்டு வீடியோ பண்ணுறேன். சமையல் வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இது என்ன பண்ணுற அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன். என்னாச்சு? அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோத்து என்னே நடந்து போகையிலே என்னை தள்ளிவிட்டு நீ நடந்தால் என் நெஞ்சில் ஏதாவது என்ன ஆச்சு? என்ன எப்போ சடனாக ஏதாவது இப்போ சாப்பாடு செய்யணும். அதனால் மார்னிங் போய் செஞ்சோம்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் செஞ்சு வச்சுட்டு நல்லா தூக்கம் காலையிலேருந்து நல்லா தூங்கிட்டு எடுத்து சமைச்சிட்டு இருக்கேன். நைட்டு தூக்கம் வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இல்லைன்னா மூவிட்டாக அது பார்க்கணும். ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஐடியாஸ்லாம் வந்துட்டு தோணும். என்னன்னா வந்துட்டு இது மைனஸோட பாட்டில் அதிலே வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு காலி டப்பாவில் மஞ்சள் போட்டு வச்சாச்சு. அந்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு, வேறு ஏதாவது வந்துட்டு பருப்புங்க, இது எல்லாமே வந்துட்டு போட்டாச்சு. தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டா வந்துட்டு நல்லா திக்காக இருக்கு. தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் நல்லா சாப்பிட்றது. காரமாக சாப்பிட்ணும் இன்னும் தெரியாது. நைட் டிஷ்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் எனக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும் போலே தோணும். அது ஏன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட் டியூட்டியில் இருக்கும்போது நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும் போல இருக்குது. அப்படின்னு சமைச்சு முடிச்சுட்டு ஏதாவது மூவி பார்க்கணும். இந்தியாவிலேருந்து வரும்போது குண்டா சட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு இப்போ அதை வச்சு யூஸ் பண்ணுறோம். நல்ல வேலை எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. பட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு
கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா வந்து நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்குது. சூடு வேக ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி போட்டுட்டு முட்டை வேக வச்சு அதில் போட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். நல்லா கிரேவி ஊற்றிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் சாப்பாடு, நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்குது, பட் ஓகே.